அன்புடையீர். யூனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன், பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம், ஆதரவற்றோர் இலவச காப்பகம் கடந்த பிப்ரவரி 16ஆம் நாள் தனது 25வது ஆண்டு நிறைவு விழாவை மிகச் சிறப்பாக நடத்தினார்கள். இது ஒரு மிகச்சிறந்த சாதனையாகவே நாம் பார்க்கிறோம். பள்ளி குழந்தைகள் பட்டாம்பூச்சிகளாக விளையாட்டு, ஆடல், பாடல், கலை நிகழ்ச்சிகள் கண்கொள்ளா காட்சிகளாயின. பெற்றோர்கள் இல்லை, கூட பிறந்தவர்கள் இல்லை, கைதட்டி வாழ்த்துரைக்க சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை. என்றாலும் சோர்வுகள் தாழ்வுகள் இல்லாது, துணிவு தன்னம்பிக்கையுடன், துவழுதல் இல்லாத விடாமுயற்சியுடன் விளையாட்டு களத்திலே தன் திறம் காட்டி வெற்றி வாகை சூடிய குழந்தைகளுடைய முகத்தில் தான் எத்தனை மகிழ்ச்சி! அரிதாரம் பூசி ஆடலும் பாடலும் அழகும் காட்டியவர்கள் அழகான மயில்களாக விண்ணின்று வந்து இறங்கி வெள்ளி நட்சத்திரங்களாக மின்மினியாய் நடத்திய கலை நிகழ்ச்சிகள் காண கண்கோடி வேண்டுமென தோன்றியது. அங்கே ஒரு புதிய உலகில் நுழைந்தது போன்ற ஒரு இன்ப உணர்வு நம்முடைய மனதிலே ஏற்பட்டது. கோவை சூலூர் ஒன்றியம் காடுவெட்டிபாளையம் ஊராட்சியில் 2000வது ஆண்டு 10 ஏக்கர் விஸ்தீர்ண நிலப்பரப்பில் யூனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் என்ற பெயரிலே குருஜி சிவாத்மா அவர்கள் ஒரு ஆசிரமத்தை துவக்கி வைத்து இன்றளவும் வழிநடத்தி வருகின்றார்கள். அன்பையும் நட்பையும் அரவணைத்து மகிழ்வினை செயலிலே தினம் கண்டு வானம் போல உயர்ந்த எண்ணங்களுடன் அறிவுசார் திட்டங்கள் பலவற்றை வகுத்து எட்டாவது உயரத்தையும் தொட்டவர்தான் மதிப்புக்குரிய குருஜி சிவ ஆத்மா அவர்கள். அங்கே இருக்கிற மக்களை பாருங்கள். பெற்றோர்கள் இல்லை, சுற்றத்தார் யாரும் இல்லை, ஆதரவு இல்லாத பிள்ளைகள் 40க்கும் மேற்பட்டவர்கள் ஆரம்ப பள்ளியிலேந்து மேலாண்மை கல்லூரி வரையிலும் சேவாசிரமத்துடைய துணையால் கல்வி கற்று வருகின்றார்கள். அச்சம் தவிர, ஆண்மை தவறேல், எண்ணியது உயர்வு, ஏர்வோல் நடைகின்ற பாரதியினுடைய கொள்கை குழந்தைகளாக வருங்காலம் நமதென நம்பிக்கையோடு ஆசிரமத்தினுடைய ஆதரவோடு வாழ்ந்து வருகிறார்கள். தான் செய்வது இன்னதென்று தனக்கே அறிந்து கொள்ள முடியாத தன்னுணர்வற்றவர்கள், பிறக்கும் பொழுதோ அல்லது இடைக்காலத்திலோ மூளை செயல்பாடுகளால் முடங்கி போன சில பேர், கூடவே உடல் ஊனமுற்றவர்கள் என்று 200க்கும் மேற்பட்டவர்கள் உணவு, உடை, மருத்துவ உதவிகள் பெற்று மனதிற்குள் வேதனை நெருங்காத மகிழ்ச்சியான சூழ்நிலையில் பராமரிக்கப்பட்டு வருவது சேவாசிரமத்தினுடைய தியாகமிக்க உணர்வின் அடையாளமாக உள்ளது. வயதிலே முதியவர்கள் தான் பெற்று வளர்த்தவர்களாலேயே கைவிடப்பட்ட நிலையில் இதோ உங்களை காத்திட நாங்கள் இருக்கிறோம் என்று உதவுகின்ற கரங்களாக சேவாசிரமத்துடைய அன்பு நெஞ்சத்திலே அரவணைக்கப்பட்டவர்கள், சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன போகும் என்றும் ஆவதெல்லாம் ஆகட்டும் என்று அமைதி கொண்டவர்கள், சேவா ஆசிரமத்தின் சேவைகளிலே பங்கேற்று உழைத்து அப்படி வாழ்ந்து வருபவர்கள் 150க்கும் மேற்பட்ட முதியோர்கள் இருக்கிறார்கள். சேவாசிரமத்தினுடைய பாதுகாப்பிற்கும் பராமரிப்பு பணிகளுக்கும் தன்னையே ஒப்படைத்து கொண்ட மனிதகுல சேவைதான் மகேசன் சேவை என தியாக வாழ்க்கையில் பேருவை கொண்டு சேவாசிரம ஊழியர்களாக பணிபுரிகின்றவர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எளிமையே இன்ப ஊற்றாய் ஏற்று போற்றுதலுக்குரிய நாவில் தேனினும் இனிய வார்த்தைகளால் சேவைகளை செய்து தன்னலம் மறந்து பொதுப்பணியில் தன் வாழ்வை தியாகம் செய்கின்ற அந்த ஊழியர்களை நாம் கைதூப்பி வணங்க வேண்டும் என தோன்றுகிறது. ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரையிலும் அனைவரும் சேவாசிரமத்திற்குள்ளாகவே தங்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, மருத்துவ உதவி என இருப்பாளருக்கும் தனித்தனியாக முறையான ஏற்பாடுகளை நிறைவு செய்தது நிர்வாகத்தின் ஒப்புயர்வற்ற திறமைக்கு ஒரு உதாரணமாகும். இந்த ஆசிரமத்துடைய பராமரிப்பில் ஏராளமான துணை அமைப்புகள் பல இடங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அன்னூர், கோபி நகரங்களிலே முதியோர் பராமரிப்பு மையங்கள், திருச்சி, பெரம்பலூர், புளியம்பட்டி, பொங்கலூர், உடுமலையிலே முதியோர் வாழ்விடங்கள், அவனாசியிலே உடனுறைகின்ற நடுநிலை பள்ளி, 100கணக்கான மாணவர்களுக்கு கல்வி கண் திறந்து சமூக மரியாதையோடு எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள நல்லதோர் வாய்ப்பு. ஆசிரமத்திற்குள் நுழைந்தவுடனே அலுவலக நிர்வாகிகளும் சில மாணவர்களும் ஓடி வந்து வணக்கம் ஆத்மா என்று அன்போடு அழைக்கின்ற வார்த்தைகள் வரவேற்பது இதயத்தை குளிர வைக்கிறது.
நுழைவு வாயிலேயே திருவள்ளுவருக்கு சிலை. ஐயன் திருவள்ளுவர் இல்லாத இடம்தான் இங்கே இருக்க முடியுமா? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சகோதரத்துவத்தை முரசுவட்டி வரவேற்கிற காட்சி மனதில் இதயமாக பதிகின்றது. அலுவலக ஊழியர்கள் பணிவோடு குளிர்ந்த மோர் அல்லது சுக்கு காப்பி கொடுத்து விருந்தோம்பல் பணியினையும் பணியாளர்களை அறிமுகம் செய்வதும் சிறப்பாக செய்கிறார்கள். சேவாசிரம தொடர்புகள் வருங்காலம் முழுவதும் நீடிக்க வேண்டும் என்று அவருடைய ஆதங்கம் நமக்கு புரிகிறது. உதவியாளர் ஒருவரை உடன் அனுப்பி சேவாசிரமத்தை சுற்றி பார்க்கவும் அதன் செயல்பாடுகள் பற்றி விளக்கும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். 10 ஏக்கர் பரப்பளவு, ஆயிரக்கணக்கான பசுமை மரங்கள், இடையிடையே பல்வேறு குடில்கள், எல்லாமே வாழ்வின் அறநெறிகளை கடைபிடித்து அமைதியும் சாந்தம் கிடைக்கப் பெறுகிற வழியினை விளக்குவதாகவே இருந்தது. அட்டமா சித்தி என்று மரபாக கருதப்படும் 8 திறமைகளை அடைந்தவர்களை நாம் சித்தர்கள் என்கிறோம். 18 சித்தர்களோடு மேலும் பலர் மத எல்லைகளை கடந்து மனிதகுலம் அமைதிக்கும் நல்வாழ்விற்கும் அரும்பாடுபட்ட மகான்களுடைய திரு உருவங்களாக காட்சிப்படுத்தி இருப்பது பார்க்க பரவசமூட்டுகிறது. உள்ளம் இறைவன் வாழுகிற ஒரு பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம் என அறுதியிட்டுரைத்த ஞானிகள் திருமூல சித்தர், அழகண்ண சித்தர், பாம்பாட்டி சித்தர், சடைநாத சித்தர், புலிப்பாணி சித்தர் என இப்படி 18 சித்தருடைய சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சாதி, மதம், இனம், மொழி என உயிர்களை வேறுபடுத்துவது மனித இனத்திற்கே தீங்கு விளைவிக்கக்கூடியது என்று கூறிய வள்ளலார் ராமலிங்க அடிகளாரும் ஒரு சித்தர் சிலையாக வடிவம் கொண்டுள்ளார். என் மீது நம்பிக்கையாயிருங்கள், உங்கள் பாவங்களை சுமப்பவன் நானாயிருப்பேன், இறைவனுடைய திருவடிகள் சேர வழிகாட்டுவேன் என்று கூறிய இயேசுவும் ஒரு சித்தர். உழைக்காமல் உண்பது அடுத்தவனுடைய உழைப்பை திருடுவது, முதலில் உழைப்பு பிறகுதான் உணவு என்று வலியுறுத்திய இமாம் ஒரு சித்தர். புகார் அளிப்பவர்களை காட்டிலும் 1 ரூபாய் மதிப்பில் என சேவை செய்தவனை 1000 மடங்கு உயர்ந்தவன் என்று கூறுவேன் என்று உலகளாவிய கருத்தாக சொன்ன சுவாமி விவேகானந்தரும் ஒரு சித்தராக, மேன்மையான வழியில் உலகையே அசைக்க முடியும் என நம்பிக்கையை விதைத்தவர். தூயவனாக இரு, அதற்கு மேலாக நேர்மையுடன் இரு, ஒரு கணமும் உழைப்பின் நம்பிக்கையை இழக்காதே, விடாமுயற்சியால் தான் உன் துன்பங்களிலிருந்து தீர்க்கமான விடுதலையே இருக்கிறது என்று மனித குலத்திற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்துரைத்த மகான் புத்தனுடைய சிலையும் அற்புதமாக வடித்திருக்கிறது. இதோ ஆசிரமத்தில் இன்னும் பிற பகுதிகளுக்கு போவோம், வாருங்கள்.